இந்தியாவோட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை இன்று கையெழுத்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக இந்த வீடியோடாக நாங்கள் சற்று ஆராய்வோம். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற போராட்டத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லுகின்ற நாங்கள் கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி என்று சொல்லலாம். எங்கட பாசையில் சொல்லணும்னு சொன்னால் கரப்பொத்தான் என்ற அடிப்படையில் இந்த மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியாவோட தேசிய தகுதி மற்றும் நுழைவு பரீட்சை எனப்படுகின்ற நீட் எனப்படுகின்ற மருத்துவ கல்லூரிக்கு பிரவேசிப்பதற்கான பரீட்சை, நீட் பரீட்சை. இந்த பரீட்சையில் கிட்டத்தட்ட மே மாதம் 3ஆம் தேதி இந்த பரீட்சை நடைபெற்றது. இது மருத்துவ கல்லூரிக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு தெரிவு பரீட்சை. இந்த பரீட்சையில் 2.8 மில்லியன் பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தாங்க. 2.8 மில்லியன் பரீட்சார்த்திகள் தோற்றிய இந்த மருத்துவ கல்லூரி பிரவேச பரீட்சை, அதில் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஏற்கனவே லீக் ஆனதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அறிய கிடைத்தது. அதன் காரணமாக அந்த பரீட்சையை மீண்டும் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டு மீண்டும் பரீட்சை நடாத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள், இந்த மாணவர்கள் மிக நீண்ட காலமாக இதற்காக தயாராக இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இந்த பரீட்சை பேப்பர்ஸ் லீக் ஆனது என்ற விடயம்தான் பிரதான பேசுபொருளாக மாறியது. இதற்கு எதிராக மாணவர்கள் பெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். இதை காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் முன்னின்று மேற்கொண்டது. ஆகவே கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த சம்பவம் தொடர்பில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. அதே போன்று இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மேலும் வலு சேர்க்கின்ற வகையில் இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரதம இன்ஜினியர், அதே போன்று ஒரு சமூக செயற்பாட்டாளர் சோனம் வஞ்சு என்பவர் ஜூன் மாதம் 28ஆம் தேதி டெல்லியில் இருக்கின்ற ஜந்தர் மந்தர் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தை, உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் ஒரு பேசுபொருளாக மாறியது, ஒரு பாரிய போராட்டமாக உருவெடுத்தது. இந்தியாவோட பல பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற ஆரம்பித்தது. மாணவர்கள் வீதிக்கு இறங்கினார்கள். இளைஞர் யுவதிகள் வீதிக்கு இறங்கி கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், அதே போன்று இந்தியாவில் காணப்படுகின்ற கல்வித்துறைசார் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாணவர்களில் போராட்டம் வலுப்பெற்றது. மாணவர்களில் போராட்டம் வலுப்பெற்ற சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமாக பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஆங்காங்கே நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக ஊடகத்தில் இது சம்பந்தமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்தார், உண்மையில் இது பாடசாலை, அதாவது பரீட்சை பேப்பர்ஸ் லீக் ஆகிறது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதமர் மோடியும் கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை இன்று கையளிச்சிருக்காரு. இது சம்பந்தமான மற்றும் ஒரு பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவிருந்தது. அந்த நேரத்தில் தான் இவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உண்மையில் கடந்த சில நாட்களாக இந்தியா ஊடகங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து பகுதிகளிலும் மாணவர்கள் வீதிக்கு இறங்கி போராட்டம் நடத்துகின்றார்கள். இந்த போராட்டங்களை பார்க்கின்ற பொழுது எமக்கு ஞாபகம் வருகின்ற தெற்காசியாவில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள். இது எவ்வாறு உருவானது என்று பார்க்கின்ற பொழுது, தெற்காசியாவில் எங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட அறகல போராட்டம். இந்த அறகல போராட்டம், அதே போன்று 2024ஆம் ஆண்டு பங்களாதேஷில் ஏற்பட்ட மாணவர் போராட்டம் ஒரு பாரிய போராட்டமாக உருவெடுத்தது. எங்களுக்கு தெரியும், அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் பார்த்தோம். 2025ஆம் ஆண்டு நேபாளத்தில் ஜென்சி போராட்டம் நடைபெற்றது. இந்த அனைத்து போராட்டங்களையும் பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்க இந்த போராட்டத்தோடு அதுக்கான அனைத்து விடயங்களும் ஒன்றாக இருந்தாலும் ஒன்றாக இல்லாவிட்டாலும் கூட சில ஒருமித்த விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன. ஆகவே இதன் அடிப்படையில் இதுவும் ஒரு பாரிய போராட்டமாக உருவெடுக்குமா என்ற அச்சம் நிலவுவதாக சில அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். ஆகவே இலங்கையில் நடைபெற்ற போராட்டம், அதே போன்று பங்களாதேஷ், நேபாளத்தை போன்று இந்தியாவிலும் ஒரு பாரிய மாற்றங்களை நோக்கி இது நகர்ந்து விடுமா, ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்ந்து விடுமா என்ற அச்சம் ஒரு விடயம் சமூக, அதாவது அரசியல் ஆய்வாளர்கள் இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த பிஜேபி அரசாங்கம் கிட்டத்தட்ட 12 வருடங்களாக இந்தியாவில் ஆட்சி செய்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக செயற்படுகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் பிஜேபிக்கு சிஜேபி ஒரு சவாலாக அமையுமா என்ற கேள்விதான் அமைந்திருந்தது. சிஜேபி என்றால்
காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எவ்வாறு ஆரம்பமானது? இதனையும் நாங்கள் சற்று ஆராய்வோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சி உருவான விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு சமூக ஊடகத்தில இந்தியால ஒரு சிலர் பதிவிட்டிருந்தார்கள். அனைத்து இந்த கரப்பான் பூச்சிகளும் ஒன்றிணைந்தால் என்ன நடைபெறும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அனைத்து காக்ரோச்சும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடைபெறும் என்ற ஒரு கேள்வியை அவங்க சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தாங்க. இதுக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சாங்க. ஒன்றிணைந்து தான் இந்த ஒரு சக்தி உருவானது. இது ஒரு பாரிய சக்தியாக உருவெடுத்து, குறிப்பாக ஜென்சி இளம் வயது இளைஞர்கள் இதிலே ஒன்றிணைந்தார்கள். ஆகவே இது ஒரு பாரிய சவாலாக அமைந்து விடுமா என்ற ஒரு அச்சம் இந்தியாவிலே ஆளும் கட்சி பிஜேபிக்கு உருவானது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில்தான் குறுகிய காலத்துக்குள்ள சமூக ஊடகத்தில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பலம் பெற ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான இந்த நுழைவு பரீட்சையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை, அதாவது மருத்துவக் கல்லூரி என்பது சாதாரணமான ஒரு விடயமல். இந்தியாவில் பல மாணவர்கள் இந்த சம்பவத்தின் பின்னர் உயிரை மாய்த்து கொண்டதாகவும் பல சம்பவங்கள், செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மாணவர்கள் மிக மன அழுத்தத்துக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு பிரவேசிப்பது என்பது சாதாரணமான விடயமல்ல. இதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் ஒரு பாரிய போராட்டம் உருவெடுத்தது. இந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் அவர்கள் கூறிய விடயம் என்னவென்றால், இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதே போன்று இந்தியாவில் காணப்படுகின்ற கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் உருவெடுத்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று இந்தியாவோட கல்வி அமைச்சர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கையளிச்சிருக்கிறார். நன்றி.